டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்குற லப் டப் சத்தம், அது இதயத்தோட சத்தம்னு தான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது நம்ம உடம்புல இருக்கிற நான் ரிட்டன் வால்வோட சத்தம். என்னது, நம்ம உடம்புல கூட நான் ரிட்டன் வால்வு இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க. உண்மை என்னன்னா 4 வால்வு இருக்குது. 1 மிட்ரல் வால்வ், 2 ட்ரைகஸ்பிட் வால்வ், 3 எவோட்ரிக் வால்வ், 4 புல்மோனரி வால்வ். இந்த 4 வால்வும் பிளட் சரியான டைரக்ஷனில் போகிறதுக்கு கேட் மாதிரி வேலை செய்யுது. முதல்ல ஹார்ட் ஃபில் ஆகுது, அப்புறம் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போது மிட்ரல் வால்வும் ட்ரைகஸ்பிட் வால்வும் திடீர்னு க்ளோஸ் ஆகும். அந்த டைமில் உண்டாகிற வைப்ரேஷன் சத்தம் தான் லப். அதுக்கப்புறம் பிளட் வெளியே பம்ப் ஆகுது. பிளட் பம்ப் ஆகி முடிஞ்சதும் எவோட்ரிக் வால்வும் புல்மோனரி வால்வும் க்ளோஸ் ஆகும். அதோட வைப்ரேஷன் சத்தம் தான் டப். அதாவது ஹார்ட் பீட்டுங்கிறது ஹார்ட் மசிலோட சத்தம் கிடையாது, வால்வு டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம். இந்த வால்வு க்ளோஸ் ஆகலைன்னா பிளட் ரிவர்ஸில் போயிடும். அதனால் இது ஒரு நான் ரிட்டன் வால்வ் மாதிரி வேலை செய்யும். நம்ம உடம்புல நடக்கிற பக்கா மெக்கானிக்கல் எஃபெக்ட் தான் இந்த சவுண்டு. அடுத்த முறை நீங்கள் எங்கேயாவது ஹார்ட் பீட் சத்தம் கேட்டிங்கன்னா உள்ள பம்ப் வால்வு க்ளோஸ் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்கள் மின்சார மனிதன்.